சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கார், அமித்ஷாவை சந்திக்கவிருக்கிறார். தொகுதி பங்கீடு சம்பந்தமா அங்கதான் முடிவு செய்ய போறாங்க அப்படின்றாங்க. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே திமுக தரப்பிலும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பிலையும் வைக்கக்கூடிய விமர்சனமே அதிமுக தலைமை அல்ல, கூட்டணி கட்சிக்கு பாஜக தான் தலைமைன்னு பேசிட்டு இருக்கிறது தான். இன்னைக்கு செல்வ பெருந்தகைட்டையும் தமிழிசை விமர்சனம் கொடுத்த கேள்விக்கு செல்வ பெருந்தகை அந்த பதில தான் சொல்றாரு. அதிமுக தான் அடிமை கட்சி, அதனாலதான் அங்க டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுகல இருந்து எங்கேயாவது போனாங்களா டெல்லிக்கு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு கேட்கிறாரு. இது ஒரு பெரிய அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு மாதிரியான விஷயம் தானா, டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் முடிவு செய்கிறது? அது நிச்சயமா அதிமுக கொஞ்சம் பலவீனமான சூழல் தான். அதிமுகவுக்கு பலவீனமான சூழல் ஒரு பக்கம் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இங்க தமிழ்நாட்டுடைய சூழல் எப்படி, மற்ற மாநிலங்கள்ல இருந்து எப்படி வேறுபட்டது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா, இப்ப பாஜக தானே இந்த தட்பவெப்பத்தை அறிந்து தேர்தல் வெற்றி கணக்கை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. அப்ப அவங்க இதை அனுசரித்து போய் அவங்க தானே இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன் வரணும். ஏன் அந்த இடத்தை தவற விடுறாங்க? அதுலதான் பாஜகவுக்கு 2 நிலைப்பாடுகள் இருக்கு சார். ஒன்று என்னன்னா, அவர்கள் இங்கு வெற்றி பெறுவது என்பது அவருடைய இலக்கு இல்ல. அவர்களுடைய இலக்கு பாஜகவில் நிலைநிறுத்துவது. இப்ப பாஜகவில் நிலைநிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களே எங்க பேச்சதான் கேட்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையா நாங்கள் இருக்கோம். அது ஒரு கட்டமைப்பு. அப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவது. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் டெல்லிக்கு போறார்? இதே பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் 3 முறை தமிழகம் வந்துவிட்டு போயிட்டாரு. மதுராந்தகம், மதுரை, திருச்சின்னு 3 முறை வந்துட்டார். அப்ப பிரதமர் மோடி அவர்கள்ட்ட எங்க இருந்து பேசலாம்? அமித்ஷா அவர்கள் கடந்த காலங்களில் வந்திருக்காரு. வேற ஒரு நிகழ்ச்சி வாங்கன்னு சொன்னா வரதான் போகிறார். அப்படி அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதன் வழியாக சந்திக்கலாம். பட் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போறாருல சார். அது கடந்த டிசம்பர் மாதம் அதிமுக பொதுக்குழுல ஒரு 4வது தீர்மானத்தை நினைவூட்டுது. கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை நாங்க தான் முடிவெடுப்போம். மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டம் என்னதுன்னு ஒரு படையப்பாவோட ரஜினி கமெண்ட் மாதிரி அதிமுக பொதுக்குழுல கம்பீரமான தீர்மானம் அது. கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கு இடங்கள் கொடுக்கிறது தொடர்பா டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை சந்திப்பது என்பது அந்த படையப்பா படத்தின் வசனத்தை போன்றுதான். இந்த செயல்பாடுகள் தான் திமுகவுக்கு களத்துல ரொம்ப கை கொடுக்குது. ஆனா பாருங்க, நாங்க தான் சொன்னோமே, அவர் டெல்லி போயிட்டாரு பாருங்க, அவர் டெல்லிக்கு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன் சார், டெல்லிக்கு எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகணும்? பியூஷ் கோயல் இன்று மாலையே வருகிறாரே தமிழ்நாட்டுக்கு. பியூஷ் கோயல் தான் அவருடைய தொடர்பு. அவருடைய பயணம் ரத்து என்ற தகவலும் சொல்றாங்கல்ல. ஆமா, அதான் சொல்றேன். இவர் போகாமல் இருந்திருந்தால் அந்த பயணம் நடந்திருக்குமே. ஆமா, நேற்று சொன்னது பியூஷ் கோயல் இன்னைக்கு வரப்போறாருன்னு சொன்னது. ஆமா, இவரே அமித்ஷாவை பார்க்கிறார் என்கிற பொழுது பியூஷ் கோயலுடைய வருகைக்கு அவசியம் இல்லாமல் ஆகுது இல்ல. நீங்க பியூஷ் கோயலுக்கு வரட்டுமே, முதல்ல ஒரு சுற்றோ 2 சுற்றோ பியூஷ் கோயல்கிட்ட பேசுங்க. பியூஷ் கோயல் சாதாரணமான ஆள் இல்லையே. 2019 பாராளுமன்ற தேர்தலில் அந்த நேரத்தில் பொறுப்பாளராக இருந்தவர் தானே பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர். நீங்க ஏற்கனவே வந்த பைஜெயந்த் பாண்டா உங்களோடு முரண்டு பிடித்தார். பைஜெயந்த் பாண்டாவால் இணைக்க முடியல, ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைக்க முடியல, பல முரண்கள் இருந்தது. டிடிவி அந்த நேரத்தில் இவர் ஏற்றுக்கொள்ளல. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் தான் பியூஷ் கோயல் வந்தாரு. இப்ப பியூஷ் கோயல் இன்னைக்கு வந்திருப்பாரு இயல்பாக இருந்திருந்தா. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பயணத்திட்ட நிரல் வந்ததுனால தானே பியூஷ் கோயலுடைய வருகை ரத்தாகுது. ஸோ நீங்க பியூஷ் கோயில சந்திங்க, கூட ஒரு நாள் தாமதமாகட்டுமே. அப்ப நீங்க பியூஷ் கோயிலோட எங்களுக்கு உடன்பாடு ஏற்படல, ஒரு முறுக்கிட மாதிரியான ஒரு தன்மையாவது வெளியில தெரியும்ல. பியூஷ் கோயிலோட உடன்பாடு இல்லை, ஒரு நாள் பிரேக்கிங்ல போகுமே. பியூஷ் கோயில்கிட்ட பேச்சுவார்த்தை சரியில்லை, கோபத்தில் எடப்பாடி டெல்லி விரைகிறார் வரட்டுமே. விஜயே செய்கிறாரு, நேற்று வந்து விஜய் அந்த அரசியல் செய்கிறாரு. நீங்க ஏன் வந்து முந்தி கொண்டு அமித்ஷா அவர்களை சந்திக்கணும்? அந்த இடம் ஒரு பலவீனம் தான். அதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க கதவை பூட்டிட்டு அறிவாலயத்துக்குள்ள இருந்துட்டு காங்கிரஸ்காரங்க எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு ப. சிதம்பரத்திட்ட பேசுறா கூட வெளியில தெரியாது. இன்னைக்கு காங்கிரஸ் அவர்களோட தான் இருக்கு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை பேசுகிறார், இவர் எங்கேயும் டெல்லிக்கு போலங்கிறது. இது அவர் தலைமை விரும்புமான்னு தெரியாது. பட் திமுக அப்படியான ஒரு கட்டமைப்பு பண்றாங்கல்ல. இன்னைக்கு நாங்க வலுவா இருக்கோம், எங்களுக்கு யாருமே இல்லை, தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கோம், ஓபிஎஸ் உள்ள வந்திருக்காருங்கிறாங்கல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்டமைப்பை காட்டுவதில், ஒரு பிம்பமாக வெளிக்காட்டுவதில் தொடர்ந்து ஒரு தோல்வி முகமாக இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் காங்கிரஸ் கட்சி கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கூட திமுகவில் இப்ப கனிமொழி போனார், ராகுல் காந்தியை சந்தித்தார், பேசினார் எல்லாம் தகவல் வந்துச்சு. இப்ப அவங்க வேறு ஒரு நபரை அனுப்புறாங்க தலைவருக்கு பதிலாக. அப்படி எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அமித்ஷாவிடம் பேச வேண்டும், இல்ல அங்க போய் தான் முடிவு செய்யணும்னா வேறு யாரையாவது எடப்பாடி அனுப்பிச்சிட்டாக்க இந்த டேமேஜ் கண்ட்ரோல கொஞ்சம் பண்ணிக்க முடியுமா அவரால்? இல்ல, அவர் அதுலதான் அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு.
ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்தார். செங்கோட்டையன் இப்பொழுது தாவேகாவில் இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களோடு நம்ம நெருக்கத்தில் இருந்தார், தர்ம யுத்தம் நடத்தினார். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவத்தை மட்டுமே தக்க வைக்கணும். விஜய் ஜெயலலிதா அவர்கள் வச்சாங்களேன், டெல்லியில தான் தம்பிதுரை இருக்காரு. இப்பதான் நாடாளுமன்றம் திரும்பி அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், பாஜகவோட கொஞ்சம் இணக்கமா இருக்கக்கூடியவர் தான். தம்பிதுரையை போய் பார்த்துட்டு வாங்கலாம். இன்பத்துறை இவர் போட்டாருதா டெல்லியில, இவருடைய பிரிவுல தான் இன்பத்துறை போட்டாங்க. மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர், சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிந்தவர். இன்றைக்கு அதிமுகவுடைய வழக்குகளை எல்லாம் டீல் செய்யக்கூடிய இடமும் நகர்ந்திருக்கிறார். ஸோ அப்ப அவர்கிட்ட சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொருவரை நம்பாத தன்மையும் இதுக்குள்ள இருக்கு. நம்ம அது மட்டுமே இங்க ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு ஆளை அனுப்பலாம், நீங்க இந்த நபரை போய் சந்திச்சுட்டு வாங்க. இங்க அவர் தன் கட்சியினரை நம்பலையா என்பதை விட அமித்ஷாவை அவர் நம்பல நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அமித்ஷாவை சந்திக்க ஒரு நபரை அனுப்புகிற பொழுது அந்த நபர் ஒரு கிளர்ச்சியாளராக மாறி விடுவாரோ, ஒரு ஏக்நாத் சிண்டேவாக உருவாகி விடுவாரோ என்கிற ஒரு விழிப்புணர்வு தான் பாக்குறேன். அச்சம்னு நான் கடக்க விரும்பல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கனிமொழியை அனுப்புனாங்கன்னா அவங்க சகோதரி, அவங்க இவருக்கு எதிராக போய் எதுவும் செய்ய போறது இல்லை. ஆனா காங்கிரஸ் அனுப்பிய ஆட்கள் பாருங்க, பிரவீன் சக்கரவர்த்தி எதிராக செய்தார், மாணிக்கம் தாகூர் எதிராக செய்தார். ரத்த உறவுகள் இல்ல, குடும்ப உறவுகள் இல்ல, அவர்களுக்கு என்ன நோக்கம்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரை செல்வ பிறந்தகை ஒரு குரல்ல பேசினாரு, மாணிக்கம் தாகூர் ஒரு குரல்ல பேசினாரு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெருக்கடியான சூழல்ல இருக்கார். பட் அவர் இப்ப அமித்ஷா அவர்களை சந்தித்ததுனாலேயே அவர் பலவீனம் ஆயிட்டாரான்னு கேட்டா, இது ஒரு முன்னெடுப்பு தான் திமுகவால். அவர் உண்மையிலே பலவீனம் ஆயிட்டாரான்னா, பாஜகவுக்கு குறைவான தொகுதிகளோடு சுருக்கிட்டாருன்னா அவர் பலவீனமாக மாட்டார். ஒருவேளை இவ்வளவு தடவை டெல்லிக்கு போய் இவ்வளவு விஷயங்களும் பேசிவிட்டு பாஜகவுக்கு தொகுதிகளை வாரி கொடுத்தாருன்னா, அவர் ஒரு இயல்பாகவே தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே அவர் ஒரு பின்னடைவான சூழலுக்குள்ள போயிடுவாரு அப்படின்னு பாருங்க. விஜயுடன் பேச்சுவார்த்தை பாஜக நடத்துகிறதுன்னு சொல்லி நாளிதழ்கள்லாம் செய்தி வந்துச்சு. தினத்தந்தியில பெருசாவே அந்த செய்தி வந்துச்சு. தினமலர்ல அதிமுகவுடன் பேச்சுவார்த்தைன்னு வந்த காலகட்டத்தில் அடுத்த நாளே புஷி ஆனந்தனுடைய மறுப்பு அறிக்கை வந்துச்சு. அந்த மாதிரி இந்த செய்திக்கு எந்த விதமான அறிக்கையும் வரல. தொடர்ச்சியாக காட்சி ஊடகங்கள்ல விவாதங்கள், செய்திகள் எல்லாமே போயிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு விஜய் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில ஒரு கன்ஃபியூஷனான செய்தியெல்லாம் நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. நான் ஓப்பனா தெளிவா உங்களுக்கு சொல்றேன், மதச்சார்பற்ற கொள்கை தான் நமது கொள்கை, அதுல சமரசமே இல்லை அப்படின்றார். இப்ப யார் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னா, நிர்மல்குமாரோடைய ட்வீட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டதுல பாத்தீங்கன்னா, எந்த கட்சியுடனுமே தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, அது எல்லாமே பொய் செய்தி, ஊடகங்கள் பரப்புகின்ற பொய் செய்தின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் பேசக்கூடிய ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர், 80 தொகுதி, எங்களுக்கு பேரம் பேசப்பட்டது, தலைவரிடம் பேரம் பேசப்பட்டதுன்றாரு. இப்ப யாரிடம் பேசினார்கள் அப்படின்னா அதுக்கான விடையே தெரியல. ஆனா மதசார்பற்ற கொள்கையில் சமரசம் இல்லைன்னு சொல்ற மூலியமா இப்ப பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படின்ற அந்த புரிதலுக்கு வர வேண்டியிருக்குது. ஆனா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் இன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் மாநில தலைவர், நான் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தல, அது இல்லாம நீங்க சொல்ற நபரை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படி பதில் சொல்றாரு நயினார். இப்ப யார் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க சார்? நிச்சயமா இது பாஜக அவரை அணுகியிருப்பாங்க. விஜய் தரப்ப, நான் விஜயன்னு சொல்ல விரும்பல, விஜய் தரப்ப அணுகியிருப்பாங்க. பாஜகவுக்கு சில திட்டங்கள் இருக்கு, செயல் திட்டங்கள். தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாஜக, அதை 8 ஆக்கணும். இதுதான் அவர்களுடைய அதிகபட்ச இலக்கு. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறது, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு வர துடிச்சதுதான் பாஜக. அதான உண்மை. துண்டு துண்டாக உடைச்சாங்களே அதிமுக. ஓபிஎஸ் யாரு சொல்லி தர்மயுத்தம் நடத்தினேன்னு சொன்னாரு? செங்கோட்டையன் யாரை போய் சந்தித்து விட்டு தாவேக்கால இணைந்தேன்னு சொன்னாரு? கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் செய்தது பாஜகவோட பிளே பின்னாடி இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல பாஜக என்ன நினைச்சாங்கன்னா, நீங்க விஜய் கிட்ட அவர்கள் பேசியிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் நம்பக்கூடிய காரணங்கள் சொல்றேன். விஜய் கிட்ட அவர்கள் பேசியிருந்தார்கள்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தி, நீங்க 170 தொகுதிகளில் போட்டியிடணும்னு எடப்பாடி விரும்புகிறார் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல. விஜயை உள்ள கொண்டு வந்துட்டா அதிமுகவை 90-100 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய இடம் நோக்கி சுருக்கிடலாம். விஜய்க்கும் கொஞ்சம் ஒரு 70-80 தொகுதிகளை வாங்கி கொடுக்கலாம். அதே நேரத்தில் பாஜகவுக்கும் அதை பயன்படுத்தி ஒரு 20-40 தொகுதிகள் ஆக்கிடலாம். இப்படி ஒரு கணக்கு போட்டாங்க பாஜக. 234 தொகுதி தான் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை வரவேற்று இருப்பார்கள். விஜயை பாஜகவால 25 சீட்ல கூட்டு வர முடிஞ்சுன்னா கைதட்டி வரவேற்றிருப்பாங்க, ஆற தழுவிருப்பாங்க. பட் பாஜக கொடுக்கக்கூடிய டிமாண்டுங்கிறப்ப துணை முதல்வர் பதவி, எதிர்கட்சி தலைவர் பதவி, 70 சீட்டு. நீங்க ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 3 பிராந்திய கட்சிகள் மோதினதாவே இல்லை. நீங்க ஒரு பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், கூட வேணா பிஜேபி காங்கிரஸ் இருப்பாங்க. கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தேசிய கட்சிகள் தான், அங்க மாநில கட்சிகள் ஒன்றே செயல்படுது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி இப்பதான் கால்பதிக்கு முயற்சி பண்றாங்க. கர்நாடகாவும் இப்படிதான். அப்ப எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 60-70 சீட்டுகளை விஜய்க்கு கொடுக்க சம்மதிப்பாங்க?
ஸோ அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக நின்றிருப்பார். விஜய் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நின்றிருப்பார். பட் அவர் சொன்னாலும் கூட பாஜக வேற சம்மதிக்க வச்சிடலான்னு ஆஃபர்களை அள்ளி வீசியிருப்பாங்க. பல ஆஃபர்களை வீசியிருப்பாங்க. அதுலதான் இந்த துணை முதல்வர் அது இதுன்னு பேசியிருப்பாங்க. அதுல விஜய் தரப்பு கொள்கை பிடிப்போடு நின்றிருந்தால் இந்த பேச்சுகள் வந்த 2வது நாளே அறிக்கை விட்டுருக்கணும். பாஜகவோடு எந்த சூழ்நிலையும் சமரசம் இல்லை. ஆனா நீங்க சிபிஐ விசாரணை போறீங்க. அந்த நேரத்துல பாஜக தரப்பினர் உங்களை அணுகுவது உங்களுக்கு வசதியாக இருக்கு. நடிகை ஒருவரோடு திருமண நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். அது பெண்கள் மத்தியில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதுக்கு மறுநாள் நடந்த ஒரு கூட்டத்துல பேசுகிற பொழுது அது அவ்வளவு ஒர்த்து இல்ல பாசுங்கிறீங்க, அவ்வளவு ஒர்த்தான மேட்டர் இல்லைங்கிறீங்க. பெண்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துது. அதற்கு மடைமாற்ற செய்தி தேவை. ஆதவர்ஜுனா அவர்கள் அதை ஏன் உடைக்கிறார்? அவர் உடைக்கிற முந்தின நாள் ரஜினியை பற்றி அவர் பேசுகிறார். அந்த கூட்டத்திலே அவர் ரஜினியை பற்றி நான் பேசியதை தவறாக புரிந்து கொண்டதுன்னு வருத்தம் தெரிவிக்கிறார். அவர் ரஜினி மேட்டரை மடைமாற்றணும். அதுக்கு ஒரு அரசியல் கருத்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது. பாஜகவுக்கு எதை வேணுமோ யார் வேணுமோ பேசிக்கங்க, கூட்டணிக்கு வந்துருங்கப்பா அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடு. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உறுதியா இருந்தாரு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 30 சீட்டுக்கு மேல இல்ல, வந்தா விஜய் கூட்டு வந்தீங்கன்னா அவங்களை கூட்டுவாங்க என்று சொல்லியிருப்பார். அதற்கான சூழல் நடைபெறாத போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வர வரிசையாக ரஜினிக்கு ஆதரவாக பதிவை வெளியிட ஆரம்பிச்சாங்க. ரஜினி எப்பொழுது விஜயை கண்டிக்க ஆரம்பித்தார்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் போக மாட்டார் அப்படிங்கறத உறுதிப்படுத்திய பின்தான் அவரு கண்டிச்சிருப்பாருன்னு தோன்றுகிறது. அதனாலதான் ரஜினிகாந்துடைய அறிக்கை தாமதத்திற்கான காரணமும் அதுல ஒன்று இருக்குது. ஆமா, ரஜினி அவர்கள் இயல்பாகவே பாஜகவோடு வலதுசாரிகளோடு ரொம்ப குறிப்பா நரேந்திர மோடி அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான். ஆன்மீகவாதி தான் அவர். இயல்பாகவே பாஜக உருவாக்கி வைத்திருப்பது என்பது அரசியல் லாபி என்பதை தாண்டி ஒரு ஆன்மீக லாபி தான். ஒரு காலகட்டத்தில் அவரை அரசியல் ஈடுபடுத்த முடியுமா என்று நீங்க திமுகவை விஜய் போன்றவர்கள், ஆதவர்ஜுனா போன்றவர்கள் திமுக தான் அவரை வர விடலன்னு தடுத்தாலும் கூட அது ஒரு கோவிட் காலம், கொரோனா காலம். அவர் தன் தரப்பு ரசிகர்கள், தொண்டர்கள் யாருக்கும் சேதம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு. ஆனா அப்படி ஒரு சேதம் ஏற்பட்ட கரூர்ல பார்த்தோமே, 41 பேர் இறந்து போனாங்களே. அப்ப ரஜினியினுடைய கோணம் இன்னைக்கு பார்த்தா கரெக்ட். நம்ம அன்னைக்கு அந்த சொல்கிற பொழுது பாருங்க, பின்வாங்கிட்டாரு. எத்தனை ஆயிரம் தொண்டர்கள் தயாரா இருந்தாங்க. அது கோவிட் நேரம் இல்ல. நீங்க கரூர்ல 41 பேர் இறந்து போறாங்களே, நீங்க ஒரு 2000 பேரை கூட்டுறீங்க, இல்ல 500 பேர் கோவிட் வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப திரும்பி பார்த்தா ரஜினியினுடைய கோணம் சரி. பட் அதை சொல்லுகிற பொழுதும் ரஜினியா உடனே ரியாக்ட் பண்ணல. நீங்க மற்றவர்கள் ரியாக்ட் பண்ணதை நம்ம பேசுறோம். ரஜினியே ஏன் 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணணும்? காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இதுக்கு அர்த்தம் என்ன? ஓட்டை மாத்தி போடுங்கிற ரஜினி ரசிகர்ல. காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இன்னைக்கு சொல்லாது. ஓட்டு எண்ணிக்கை நாள் அன்னைக்கு சொல்லும். ஓட்டு எண்ணக்கூடிய நாள் சொல்லி இதான் அர்த்தம். அப்ப அவர் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா ரஜினியோட அந்த அறிக்கை வந்திருக்காரு. அப்ப ரஜினியும் காத்திருக்கிறார். அங்க என்ன நடக்குது பார்த்துக்கலாம், பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அப்ப விஜயை சுற்றி பல வலைகள் பின்னப்படுகிறது. விஜய் தன்னை சுற்றி வலைகள் பின்னப்படுவதே தெரியாத ஒரு சிலந்தி போல் உள்ளே இருக்கிறார். அப்படிதான் பாக்குறேன். இல்ல இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்துல தாவேக்காவும் அதை விரும்பியது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த ஒரு பிரச்சனைக்கு மடைமாற்றத்திற்கு ஒன்று தேவைப்படுவதனால்தான் அத்தனை நாட்கள் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்ற பேச்சை அவர்கள் ஊடக வெளிச்சத்திலேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்கு இந்த சிக்கல்கள் தான் காரணமா? ஆமா சார், நிச்சயமா சார். உங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி. இப்ப அரசியல் எதிரி திமுக. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கொள்வோமே, ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு திடீர்னு திமுக கூட்டணிக்குள்ள இன்னைக்கு வர்ற கட்சிகளுடைய வேகத்தை பார்த்துட்டு தாவேக்கா எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, தாவேக்கா எங்களோட வரப்போகுது, ஒரு பெரிய உற்சாகமா தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தா ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமார் வீட்டை கூட்டிட்டு 4 நாள் கழிச்சு தான் வெளியே வருவாங்களா? நீங்க அதே நிலைப்பாடு தானே பாஜகவுக்கும் பொருந்தும். உங்களுக்கு கொள்கை எதிரில, கொள்கை எதிரிக்கு அந்த நிலைப்பாடு பொருந்தும்ல. நீங்க அரசியல் எதிரி என்றால் ஒரு நிலைப்பாடு, கொள்கை எதிரி என்றால் ஒரு நிலைப்பாடுங்கிறது சரியா இருக்காது இல்ல. இன்னொன்று, விஜய்க்கு இன்னொரு தேவை என்னன்னா, அவர் சிபிஐ விசாரணைக்கு போகிறார். அப்ப சிபிஐ விசாரணை ஸ்மூத்தா போகணும். அப்ப இவங்க என்ன ஒன்று சொல்லிட்டு போட்டோம், நம்ம வருவோம்னு நம்பட்டோம். நம்பினா நமக்கு இந்த விசாரணை ஸ்மூத்தா போகும்ல. எனக்கு செந்தில் பாலாஜி சம்மன் போயிருக்கா, செந்தில் பாலாஜி போய் ஆஜராயிட்டு வந்துட்டாரு. இன்னொரு பேச்சுக்கு வைப்போமே, பாஜக அழுத்தம் கொடுக்குது விஜய்க்கு. அழுத்தத்துக்கு அவர் உடன்படலை. அழுத்தத்துக்கு உடன்படலைன்னா விஜய் தாங்க குற்றவாளி நம்ம பேச்சுக்கு சொல்லும். விஜய்னாலதான் இந்த சம்பவம் நடந்துச்சு, விஜயை பிடிச்சி சிறையில போடுங்கன்னு போட்டா பாஜகவுக்கு எதிரான கிரவுண்டு மாறும். நீங்க விஜய் என்பவர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார். ஓட்டு வேணா வாங்க மாட்டார். பட் ஒவ்வொரு வீட்டுக்கு தெரிந்த நம்பர் தான். விஜயை பிடிச்சி பிஜேபி ஜெயிலில் போட்டுருச்சா அப்படின்னு பேச்சு வரும். இதையெல்லாம் விஜய் யூகித்து விட்டு அமைதியாக இருக்கிறார். சிபிஐ விசாரணை நமக்கு ஸ்மூத்தா போகணும். செந்தில் பாலாஜிக்கு சம்மன் போகுது. நீங்க இப்போ விஜய் இதுல குற்றவாளின்னு சொல்லிட்டா பாஜக யாருக்கு ஃபேவர் பண்ணுது? திமுகக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னு அர்த்தம். நீங்க விஜய் தரப்பை இதுல ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டா இயல்பாகவே விஜய் தரப்பை ரிலாக்ஸ் பண்ணும்போது செந்தில் பாலாஜியை அவங்க ஃப்ளேம் பண்றதா அர்த்தம். செந்தில் பாலாஜி தரப்பை ரிலாக்ஸ் பண்ணிட்டா விஜயை குற்றவாளி கொண்டு நிறுத்துறதா அர்த்தம். எது பண்ணாலுமே பாஜக இது தேவையில்லாத அணி தானே. அதனால இதெல்லாம் விஜய் உள்வாங்கி இருக்கிறார். நீங்க சிபிஐ விசாரணையை ஸ்மூத்தா கொண்டு போகணும், தடங்கள் இல்லாம கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் மையமா அவங்க ஏதோ ஒன்று கிளப்புறாங்க, கிளப்பிட்டு போட்டுமே. டெல்லியில இருந்து கசிய விடுறாங்க, கசிய விடட்டுமே.
நீங்க நயினா நாகேந்திரன் அவர்கள் ஆதவர்ஜனாவை தெரியாதுங்கிறார். முதல்ல அவர் த்ரிஷாவை விட்டு வெளியே வரட்டும்னு சொன்னதே நயினா நாகேந்திரன் தான். தமிழ்நாட்டுல முதல்ல பேசினது அவர் தானே அந்த சம்பவத்தை. அதுக்கு முன்னாடி யாருமே த்ரிஷா பேசல, திமுக காரங்க கூட பேசலையே. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலினே சொல்றாரு, மு க ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, யாரும் தனிநபர் விமர்சனம் செய்யாதீங்க. அது யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாரு, விஜயை பத்தி பேசாதீங்கப்பா, வீட்டுக்குள்ள இருக்கிற ஓட்டு எடுத்துட்டு போயிருவாருங்கிறார். இதுதான் களச்சூழலாக இருக்கு. விஜய் வெற்றி பெற மாட்டார், 3வது இடம் தான். பட் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் யாருக்குன்னு தெரியாது. சோ அவர் இதை ரசிக்கிறார், குஷ்கியா ரசிக்கிறார். அவர் நடிச்ச குஷ்டி படத்தை பார்த்து மக்கள் ரசித்தது போல தன்னை பற்றி பேசுவதே அவரும் குஷியாகவே ரசிக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். இப்ப தாவேக்காவும் யாரும் கூட்டணிக்குள்ள போகல. ஒருவேளை இப்படி பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு எடப்பாடியை சம்மதிக்காத ஒரு சூழல், இத்தனை சீட்டுகள் கொடுக்க முடியாத சூழல், இதெல்லாம் காரணங்களால கூட்டணி உடன்படலன்னு சொன்னாலும் தனித்து போட்டி அப்படின்றத ஒரு முடிவுக்கு தாவேக்கா வந்துருச்சு, வேற ஆப்ஷன் இல்லைன்றதுதான். ஆனா வேட்பாளர் பட்டியெல்லாம் முடிவு அடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்க முடியுதா? ஏன்னா மேல்மலையனூர் கோயில்ல தாவேக்காவின் புஷி ஆனந்த் போய் வேட்பாளர் பட்டியலை வைத்து வணங்கி விட்டு வந்திருக்கிறார் அப்படின்றதுதான் செய்தி வருது. அப்ப தாவேக்காவில் முழுமையா தேர்தல் பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். இல்ல, அது ஏறக்குறைய ஒரு சரிபாதி தொகுதிகள் அளவிற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு தான் தகவல்கள் வருது. நான் இப்போ ஒரு கடைக்கோடியில் இருக்கேன், கன்னியாகுமரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த நாட்களுக்கு அப்புறம் பாருங்களேன், நாகர்கோவில்ல மாதவன் ஒரு வேட்பாளர் சொல்றாங்க, குளச்சல்ல லாரன்ஸ்னு ஒரு டாக்டர் பேர் சொல்றாங்க. இவர்கிட்ட எல்லாம் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது மாதிரி மாவட்டத்துக்கு 2 தொகுதி தான் இது நான் சொன்னது. நம்ம ஒரு பத்திரிகையாளராக களத்துல இருக்கிறவங்களுக்கே 2 தொகுதி தான் தெரியுது. திருநெல்வேலியில ஒரு 2 தொகுதி தான் தெரியுது. தூத்துக்குடியில ஒரு 2 தொகுதி தான் தெரியுது. அப்ப ஒரு மாவட்டத்துக்கு 2 தொகுதினா ஒரு 100 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த 100 தொகுதி வேட்பாளர்களும் தொகுதிக்கு 10 கோடி செலவு பண்றவங்களாம் கேட்டா நிச்சயமா இல்ல. இங்க இன்னைக்கு பெரிதாக தெரிவாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு சோசியல் மீடியால பலம் இல்ல, திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ. உங்களுக்கு சோசியல் மீடியால பலமா தெரிவாங்க. பட் கிரவுண்ட்ல போகும்போது திமுக அதிமுக முந்திடுவாங்க. நிறைய வேட்பாளர்கள் நம்ம 234 தொகுதிகள்ல சார், விஜயகாந்த் 2006ல நிறுத்துறப்ப 232 வேட்பாளர்கள் போட்டார். அவங்களுக்கெல்லாம் ஓரளவு ஏற்கனவே அரசியல் அனுபவமாக இருந்துச்சு. நீங்க விஜயனுடைய ரசிகர்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் என்பதெல்லாம் குறைவுதான். அப்ப அவர்கள் என்னன்னா தவறில்லாம வேட்புமனுவை தாக்கல் செய்வார்களா என்பதே எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஒரு பார்வையில பார்த்தாக்க வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது. சரிபாதியை வச்சுக்கிட்டா கூட 115 வேட்பாளர் தயாரா வச்சிருக்காங்கன்னா இன்னும் 115 வேட்பாளர் எப்போது இனம் காண்பார்கள், எப்போது அவர்களுக்கு தெரிவிப்பார்கள்? நீங்க சொல்லக்கூடிய மாதிரி அவங்க அந்த வேட்புமனுவை தயார்படுத்தி தாக்கல் செய்யறதுக்கான காலகட்டம் இருக்குமா? முழுமையா 234லும் போட்டியிடுவாங்களா தாவேக்கா, இல்ல இது மாதிரியான சிக்கல்ல குறைத்துக் கொள்வார்களா? இல்ல, அவர்கள் இந்த தேர்தலில் 234 போட்டியிடுவார்கள்ன்றதுக்கு ஆளெல்லாம் நிறுத்தி அப்படி பண்ணிட முடியுமான்னு கேட்கிறேன். இந்த யதார்த்தத்தில் கேட்கிறேன் நான். அது ரொம்ப சிரமப்படுவார்கள். ஆனா 234 போடதான் செய்யணும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு வாக்கு சதவீதத்தை நோக்கி போயிட்டாங்க. நீங்க முதல்ல முதன்மை சக்தி, முதல்வர் இருக்கை, எங்களோடு வந்தவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதுல இருந்து தொடங்கி படிப்படியாக இறங்குது தாவேக்கா. நீங்க ஒரு அரசியல் கட்சி, ஒரு அதிமுகவோ திமுகவோ தேர்தலுக்கு முன்பு சமநிலையில் இருக்கலாம், அது கீழே இருக்கலாம். தேர்தல் நெருங்க ஒரு ஹைப் ஏறணும். ஆனா தாவேக்கா முதல்ல உச்சத்துல இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்பு படிப்படியா அவங்க கொஞ்சம் கீழே வர்றாங்க. அப்ப நீங்க 234ல எனக்கு கிடைத்திருக்க தகவல் படி ஒரு 120 வேட்பாளர்கள் தான் இதுவரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 120 தான் பண்ணியிருக்காங்க. 2 முறை 60-60ஆக பண்ணியிருக்காங்க. அதுல பிரபலத்தன்மை கொண்டவர்கள் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9 பேர் தான். ஒரு 10 பேர் வச்சுக்கலாம் நீங்க. விஜய் தொடங்கி ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷ்டி ஆனந்த் உட்பட ஒரு 10 பேர் தான் விஐபி வேட்பாளர்கள். மற்ற யாருமே கிரவுண்டுக்கு புதுசு. நீங்க ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யணும், அதுல ஒரு மாற்று வேட்பாளர், அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகணும், தவறில்லாம எழுதணும், சொத்து விவரங்கள் தாக்கல் பண்ணணும், அதுக்குள்ள எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது, சரியான தகவல்களை கொடுக்கணும், குற்ற வழக்கல் இருந்தா எழுதணும். இந்த சிக்கல்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு தாவேக்காவுக்குள்ள ஒரு வழக்கறிஞர் அணி இருக்கு. இப்ப திமுக அதிமுக வழக்கறிஞர் அணி பண்ணிடுவாங்க. அந்த வழக்கறிஞர் அணி பண்றவங்களும் வயதானவர்களா இருப்பாங்க. தாவேக்கா வக்கீல் அணியை பாருங்க, யங்ஸ்டர் தான் இருக்காங்க. அவர்கள் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்ப அதெல்லாம் ரொம்ப குதிரை கொம்பா மாறும். வேறு வழி இல்லாம கடைசி நேரத்துல சிறிய வேட்பாளர்களை நிறுத்தலாம். பொருளாதார பின்னணி இருக்காது. சில வேட்பாளர்கள் விலை போய் விடுவார்கள். நீங்க ஒரு திமுக அதிமுக வேட்பாளர் இருக்காரு கிரவுண்ட்ல, அவரோட சொந்த சமூகத்தில இருந்து ஒரு வேட்பாளர் தாவேக்கால வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரால நமக்கு சேதம் இருக்கும்னா தேர்தல் ஆணையம் செலவு செய்யக்கூடிய தொகை 40 லட்சம் சொல்லுது. அந்த 40 லட்சமே இல்லாத ஒரு வேட்பாளரா வந்துட்டாரு. அவருக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்தா அவர் பாட்டுக்கு ஒதுங்கிடுவார்ல. இந்த அபாயங்கள் எல்லாம், அரசியல் அபாயங்கள் எல்லாம் விஜய் உணர்வார் வர்ற தேர்தல்ல அப்படின்னு பாக்குறேன். நன்றி. ரொம்ப நன்றி.